வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் முருங்கைக்காய் மசாலா கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். வேர்க்கடலை ஒரு 3 ஸ்பூன் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 3 பீஸு, கசகசா கொஞ்சம், ஏலக்காய் ஒன்று, உப்பு, முருங்கைக்காய் ஒரு 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன், புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் நேரம் நல்லா அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அதிலே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதிலே சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கணும். கசகசா, வேர்க்கடலை, ஒரு ஏலக்காய், தேங்காய் இதெல்லாம் அதோடைய சேர்த்துட்டு அது கூடவே இந்த சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சாம்பார் பொடி அதையும் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கணும். புளி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கணும். உப்பு தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கணும். ஒரு வானொலியில் எண்ணெயை விட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை, சேர்த்துட்டு இந்த முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முருங்கைக்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்புறமா அதை திறந்து அதில் அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து
கொஞ்சம் தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். முருங்கைக்காய் நல்லா வேகிற வரலும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டா நம்ம முருங்கைக்காய் மசாலா கறி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.